ஜெரால்ட் ராஜுங்க, இஸ்லாம் தோன்றியது எப்பொழுது? அபிரகாமின் மகன் இஸ்மாவேல் மூலயமாக தோன்றியது என்றால், அபிரகாம், மோசே, ஈசாக் இவர்களை விசுவாசிக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகன் என்று ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறீர்கள்? ஐயா 2 in 1 மாதிரி ஒரு கேள்விக்குள்ள 2 கேள்வி வச்சு கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாம் எப்போது தோன்றியது என்று சொன்னால், நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபிங்கிறவங்க இஸ்லாத்தை தோற்றுவிச்சாங்க, அப்படிதான் நீங்க எல்லாம் வணங்கி வச்சிருப்பீங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அது தவறு. முகமது நபி இஸ்லாத்தை தோற்றுவிக்கவில்லை. முகமது நபி இஸ்லாத்துக்கு புத்துயிர் கொடுக்க வந்திருக்கிறார். இஸ்லாம் எப்ப தோற்றுவிக்கப்பட்டுச்சு என்று சொன்னால், கடவுள் முதலில் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைக்கிறார். அந்த 2 பேருக்கும் கடவுள் சொன்னார், என்னை மாத்திரம் நீங்க வணங்கணும், நான் ஒருத்தன் தான் கடவுள், என்னிடத்துல உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் வைக்கணும், என்னுடைய கட்டளைப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை அமைக்கணும்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு பேர் இஸ்லாம். முதல் மனிதருக்கு சொல்லப்பட்ட கொள்கை என்னவோ அதே கொள்கையை தான் ஆதமுக்கு பிறகு அவருடைய வழியில வந்த ஆபிரகாம் சொன்னாரு, சாலமோன் சொன்னாரு, தாவீது சொன்னாரு, நோவா சொன்னாரு. இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுமே ஆதமுக்கு என்ன கொள்கை சொல்லப்பட்டதோ அதே கொள்கையை தான் உலகத்திற்கு சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் வரிசையில ஈசா நபி என்ற இயேசுநாதரும் ஒருவர். ஐயா சொன்ன மாதிரி ஆபிரகாமை நாங்கள் எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி இயேசுநாதரை மதிக்கிறோம். குர்ஆனை வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னா, இயேசுநாதரை அவ்வளவு கண்ணியமான முறையில் திருமறை குர்ஆன் சிலாகித்து உயர்த்தி பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இயேசுநாதரை தள்ளிட்டு மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. இயேசுநாதர் மாதிரி தான் நபிகள் நாயகமும் சொன்னாங்க. முகமது நபி என்ன சொன்னார்களோ அதுதான் இயேசுநாதர் சொன்னது. இயேசுநாதர் என்ன சொன்னாரோ அதுதான் ஆபிரகாம் சொன்னது. ஆபிரகாம் என்ன சொன்னாரோ அதுதான் ஆதாம் சொன்னது. அதுதான் இறைவன் மனுஷனுக்கு சொன்னது. எங்க நாங்க வேறுபடுறோம் கேட்டா, ஐயாவோட கேள்வி கேட்ட ஐயாவோட எங்க வேறுபடுறோம் கேட்டா, இயேசுநாதரை கடவுளுடைய மகன் என்று சொல்றாங்க பாருங்க, அதுல வேறுபட்டுருவோம். கடவுளுடைய தீர்க்கதரிசர்னு சொல்லுங்க, தூதர்னு சொல்லுங்க, கடவுளுடைய மகன் என்று சொன்னால் அப்ப கடவுளுக்கு எப்படி மகன் இருக்க முடியும்? கடவுளுக்கு சந்ததி இருக்க முடியாத. கடவுள் மகனும் கடவுளா தானே இருக்க முடியும். மனிதன் போடுகிற குட்டி மனுஷ குட்டியா தானே இருக்கு, ஆடு போடுகிற குட்டி ஆட்டுக்குட்டியா தானே இருக்கு. அப்ப கடவுள் போடுகிற குட்டி கடவுள் குட்டியா தானே இருக்கானு. அப்ப இயேசுநாதர் நீங்க கடவுள் மகன் என்று சொன்னீர்களேயானால் கடவுள் அம்சம் எல்லாம் இயேசுநாதர்கிட்ட இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பைபிளை புரட்டி பார்த்தீர்களேயானால் இயேசுநாதர் சாப்பிட்டார், இயேசுநாதர் உறங்கினார், இயேசுநாதர் கவலைப்பட்டார், இயேசுநாதரை கொல்ல வரும்பொழுது அவர் ஓடி ஒளிந்தார், இயேசுநாதர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சிலுவையில் அறையப்படும் பொழுது முழங்கினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதுல இருந்து அவர் தன்னை இயேசு இறைவன் மகன் என்று அவர் சொல்லவே இல்லை. பின்னாடி வந்தவர்கள் கிறிஸ்தவ வரலாற்றுப்படி நான் சொல்வதாக இருந்தால், பவுல் என்ற சவுல் தான் இந்த இயேசுநாதர் தான் கடவுள் மகன் என்ற கொள்கையை உருவாக்கினாரே தவிர, இயேசுநாதர் சொன்ன போதனையும் முகமது நபி சொன்ன போதனையும் ஒண்ணுதான். இதுக்கு பைபிள்ல இருந்தே உங்களுக்கு நம்பர் வாரியாக டெக்ஸ்ட் வாரியாக உங்களுக்கு ஆதாரம் தேவை என்பதற்காக இறைவனுக்கு மகனா என்ற தலைப்பில் நான் எழுதிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு இப்ப தருவாங்க. அதுல நீங்க பைபிள்ல இருந்து கூட இயேசுநாதர் கடவுள் மகன் இல்லை நாங்க நிரூபிச்சிருக்கோம். பைபிளை படிச்சு பார்த்தா கூட இப்ப கொண்டாந்து தருவாங்க. இறைவனுக்கு மகனா என்ற அந்த நூல்ல பைபிளையே நான் மேற்கோள் காட்டி, இயேசுவும் நபிகள் நாயகத்தை போலவே ஒரு கடவுள் கொள்கையை உலகத்துக்கு சொன்னவரு, அவர் தன்னை மகன் என்று சொன்னதே கிடையாது என்பதற்கெல்லாம் விரிவா விளக்கம் இருக்கிறது. அந்த புத்தகம் உங்களுக்கு தரப்படும், அதில் வழங்கிறது. ஏசியா தீர்க்கதரிசியோட புத்தகத்தில் இருக்குங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் முன்னறிவிப்பு ஏசியா தீர்க்கதரிசியோட புத்தகத்தில் இருக்கு. அந்த தேவனின் குமாரன் என்பதற்கெல்லாம் தான் விளங்குதா, அந்த புஸ்தகத்தில் விளக்கம் இருக்கு. இயேசு மட்டும் தேவகுமாரன் இல்ல, தாவீது ராஜாவே நீ என் சிரேஷ்ட புத்திரன் அப்படின்னு தேவன் சொன்னதா இருக்குது. தாவீதை ஏன் இறைமகன் மாட்டேங்கிறீங்க? சிரேஷ்ட புத்திரன் என்ற சொல்லு தாவீது ராஜாவுக்கு இருக்கிறது, இயேசுநாதருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை நல்லவர்களும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவீர்கள் என்று இயேசுநாதர் செய்த பிரசங்கத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுடைய புத்திரன் வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் பதில் இருக்குது.
நீங்க என்னவெல்லாம் கேட்கறீங்களோ அதை விட தாண்டின விளக்கம் அந்த புத்தகம் இப்ப தருவாங்க உங்களுக்கு, எடுத்துட்டு வர சொல்லுங்க.